ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்னா ரீ-0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 23 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. போன எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எபிசோட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ-0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 23. நம்ம ஹீரோவை சுற்றி இருக்கிற எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. ஜூலியஸ் எங்கே போனா அப்படின்னு நம்ம ஹீரோ தேடுறான். அப்போ திடீர்னு ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. பார்த்தா அங்கே ஒரு பூ இருக்குது. அந்த பூக்குள்ளேருந்து அப்படியே ஒரு கை வந்து நம்ம ஹீரோவோட கழுத்தை நெருக்கி, அப்போ அந்த கிரவுண்ட் ட்ராகன் எதுவுமே பண்ணல. அப்போ இது கண்டிப்பாக ஏதோ ஒரு இல்யூஷன் தான் அப்படிங்கிறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். அப்போ ஒரு ரெட் கலரில் ஒரு ஸ்பிரிட் வந்து அந்த பூவை எரிச்சோடனே நம்ம ஹீரோ அந்த இல்யூஷனுக்குள்ளேருந்து இப்போ வெளியே வந்துருதான். ஹே அம்மா, நான் எப்படி இதுலேருந்து வெளியே வந்தேன்? ஓ, நீ தான் என்ன காப்பாற்றினியா ஜூலியஸ் அப்படின்னு கேட்கவும், இப்போ நம்ம 2 பேர் மட்டும்தான் இதுலேருந்து வெளியே வந்திருக்கோம், மற்ற யாரும் இன்னும் இதுலேருந்து வெளியே வரல அப்படின்னு ஜூலியஸ் சொல்லவும், அப்போ நான் எப்படி வந்தேன் அப்படின்னோடனே எல்லாம் அந்த ஸ்பிரிட்ஸ் தான் காரணம், இதை யூஸ் பண்ணி எல்லாரையும் நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்பிரிட்ஸை யூஸ் பண்ணவும் எல்லாரோட இல்யூஷனில் இருக்கிற சவுண்டும் கேட்க அதை நம்ம ஹீரோவால் தாங்க முடியலை. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பொறுத்துக்கோ சுபாரோ அப்படின்னு ஜூலியஸ் சொல்லவும், பார்த்தா மேலே இருந்து ரேம் குதிச்சு நம்ம ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போகவும் எல்லாரும் அவளை கார்னர் பண்ணுறாங்க. சரி நான் மாட்டிக்கிட்டேன், என்னை கொண்டுருங்க அப்படின்னு ரேம் சொல்கிறா. என்ன ரேம் எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கவும், நீ தானே அவங்க கூட சேர்ந்துட்டா சுபாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நான் தான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக லெட்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ அனுப்பின லெட்டரில் எதுவுமே இல்லை, அது பிளாங்காக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்லவும், அது எப்படி அதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். பிளாங்கான ஒரு லெட்டர் அனுப்பினேன்னா இதுக்கு மேலே எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நீங்கள் எனக்கு எதிரி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியஸ் சொல்லவும், ஐயோ நான் அந்த மீனிங்கில் மென்ஷன் பண்ணல, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நீ என்ன சொல்ல வர சுபாரோ, நீ இன்னும் எம்லியாவோட நாய்க்குட்டி தானே அப்படின்னு கேட்கவும், அந்த மாதிரி இல்லை. சரி ஓகே, எம்லியாவோட நாய்க்குட்டினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்க உங்களை ரொம்பவும் மட்டமாக பேசுகிறாங்க மிஸ்டர் சுபாரோ அப்படின்னு வெல்கம் சொல்லவும், பரவாயில்ல அவங்க பேசினா பேசிட்டு போகிறாங்க, இதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, ரேம் உன்னோட உதவி எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ வில்லேஜர்ஸ் எல்லாரும் வர இடத்துல நிற்காங்க. ஜூலியஸ் வந்துட்டு சுபாரு நீ தான் போய் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சுபாரு போயிட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க, இந்த இடத்துல மாபீஸ்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது, அதனால நம்ம எல்லாரும் இந்த இடத்துலேருந்து சேஃப்டியாக இவங்க கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன சுபாரு எங்களை ஏமாத்தலான்னு பார்க்குறியா, எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், இந்த இடத்துல விச்சஸ்கள் இருக்குது அப்படி தானே, அதனால தானே எங்களுக்கு ஆபத்து, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஹாஃப் எல்ஃப் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஹாஃப் எல்ஃப் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி கத்தவும், அதுதான் ஆனால் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்பவும் டென்ஷன் ஆகிறான். அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான், இந்த வில்லேஜ் மக்கள் எல்லாருக்குமே நம்ம எம்லியாவை பிடிக்கல, அதனால தான் அவள் வந்துட்டு நான் வில்லேஜ்க்கு வரல அப்படின்னு சொல்லியிருப்பா. இதை கூட புரிஞ்சுக்கிடாம நான் எமிலியை ரொம்ப கஷ்டப்படுத்தி இந்த வில்லேஜ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கவும், இது வருத்தப்படுறதுக்கான நேரம் இல்லை, மிஸ் குரோஷே சொன்னதை மறந்துட்டியா, நீ செய்கிற எந்த ஒரு விஷயத்துலையுமே தப்பு இல்லை, அப்போ ஏன் நீ வந்துட்டு தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்க, தலை நிமிர்ந்து நடக்க கற்றுக்கோ அப்படின்னு ஃபீலிக்ஸ் சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு இப்போ தான் புரிய வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் எல்லாரோட சுச்சுவேஷனும் எனக்கு புரியுது, அந்த ஹாஃப் எல்ஃப் பொண்ணால தான் பிரச்சனை அப்படிங்கிறத நான் வந்து மறுக்க விரும்பலை, ஆனால் இப்போ உங்களோட சேஃப்டி தான் முக்கியம், எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், ரேமும் வந்துட்டு ராஸ்வெல்லும் இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுதாரு அப்படின்னு சொன்னோடனே மக்கள் எல்லாம் இப்போ கிளம்ப ஆரம்பிக்காங்க. ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். அப்போ பெட்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு எம்லியாவும் எங்க கூட வராங்கல்ல, ஏன்னா நேத்தே அவங்க வந்து எங்க எல்லாரையும் எச்சரிக்கை பண்ணாங்க, ஆனால் நாங்கள் தான் யாருமே கேட்கல, அவங்களுக்கும் ஆபத்து தானே, எங்க கூட வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லுவோம். கவலைப்படாத நான் பார்த்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறான். ஓ எமிலியாவுக்கு இப்போ ஃபஸ்ட்டே தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமாம் நேற்று இந்த வில்லேஜர்ஸ் கிட்ட வந்து அவங்க பேசினாங்க, ஆனால் யாருமே கேட்கல, ஸோ அவங்க பேரியரை மட்டும் சரி பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராம் சொல்கிறா. அப்படியா அப்படின்னு கேட்டு இப்போ ஜூலியஸ் கிட்ட போயிட்டு, ஜூலியஸ் நான் அன்றைக்கி உங்ககிட்ட சண்டை போட்டது தப்பு தான், என்ன மன்னிச்சிக்கோ, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் அந்த ஸ்பிரிட்டை எப்படியோ யூஸ் பண்ணி என்னை காப்பாற்றினி, அது எப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் நைட் மட்டும் இல்லை ஒரு ஸ்பிரிட் ஆர்ட் யூஸரும் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியஸ் சொல்லவும், ஓ அப்போ நீ தான் அந்த ஒரு ரெட் கலர் ஸ்பிரிட்டை எனக்குள்ளே போட்டு வச்சு அப்படின்னு கேட்கவும், உனக்குள்ளே போட்டு வச்சேன்னு சொல்ல முடியாது, உன்னை காப்பாற்றுறதுக்காக அவன் பின்னாடியே அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எனிவே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இப்போ ஃபீலிக்ஸ்கிட்ட போயிட்டு, ஃபீலிக்ஸ் நீ என் கூட வர முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. எப்படி இருந்தாலும் அந்த விச்சஸ்கள்கிட்ட அழிக்கிறது தான் எங்களோட முக்கியமான வேலை, நீ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா, ஹே இது என்னோட காரேஜ் வெளியே போங்க அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் அவனை மயங்க கிடைக்கிறா. பார்த்தா அவனும் விச்சஸ்கல்ட்டில் ஒரு ஆள் தான். சுபாரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவன் திடீர்னு கிறுக்குத்தனமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டு, அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்கிறான். சுபாரு ஜாக்கிரதா அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்தா, ஆமாம் உன்னோட ட்ரெஸ்ஸுங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு ஹீலிங் பவர் தான் இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் திரும்ப வைக்கிற பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிக்ஸ் சொல்கிறான். நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா எல்லா இடமே எரிஞ்சு போய் கிடக்கு. விச்சஸ் கல்ட் ஆளுங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டா, விச்சஸ் கல்ட்டில் இருக்கிற சில ஆளுங்க நம்ம கூடவே வந்திருக்காங்க, நம்ம தான் அதை கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியஸ் சொல்கிறான். சரி ஓகே எல்லாரையும் போய் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். எங்கள் வேல்ஹேம் வந்துட்டு அந்த பிஷப் ஆர்ச் அவன் வந்து இறந்து போனாலும் அந்த ஒவ்வொருத்தங்க பாடியிலேயே வந்து திரும்ப திரும்ப வந்து எல்லாரு கூடயும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். எங்கள் வேல்ஹேம் வேறு லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், ஆனால் நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அவனே குத்திக்கிட்டு தான். பார்த்தா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதில் நம்ம வெல்ஹேம்க்கு அடிபட்டுருது. அந்த விச்சஸ் கல்ட்டோட ஹெட் இப்போ இன்னொருத்தங்க உடம்புக்குள்ளே போயிருந்தான். அங்கே போயிட்டு மெண்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்.
ஹே எங்கே பாரு உன்னோட காஸ்பல் ஏன் கிட்ட தான் இருக்குது, உனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த விச் தானே கொடுத்தா அப்படின்னு சொல்லுவா. அதை ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். நான் கொஞ்சம் மூளை குழம்பி போனவன், வேணும்னா நீயே வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஜூலியஸ் வெளில காப்பாற்று, அதுக்கப்புறமா வந்துட்டு இல்லை வேண்டாம் அதை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அந்த காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்ச் பிஷப் வந்துட்டு நம்ம ஹீரோவை காஸ்பலுக்காக பின்னாடியே துரத்திக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போகிறான். நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு பேரியர் கிறிஸ்டலை எடுத்துக்கிட்டு, ஹே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த கிறிஸ்டல் என்னதுன்னு உனக்கு தெரியுமா, இது ஒரு பேரியர் கிறிஸ்டல், இது இருந்தால் மாபீஸ்ட் வராது, எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னு தெரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டால், பார்த்தா அந்த இடத்துல மாபீஸ்ட் இருக்குது, என்கிட்ட இந்த கிறிஸ்டல் இருக்கிறதுனால இதுங்க எதுவும் என்னையும் எதுவும் பண்ணாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். மாபீஸ்டெல்லாம் அந்த பொண்ணை கடிச்சு கொதறி கொண்டுருதுங்க. நம்ம ஹீரோ சேஃப்டியாக வெளியே வந்துருதான். அந்த 10 ஃபிங்கர்ஸில் இப்போ பேலன்ஸ் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இவனை மட்டும் கொண்டா போதும். நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே போகவும், நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா நம்ம எமிலியா. அவள் மேஜிக் பவரை வச்சு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம எமிலியா சொல்லவும், ஓ நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பவும் மெண்டல் மாதிரி பண்ண ஆரம்பிக்கான். நம்ம ஹீரோ தடுக்கலான்னு போகவும் டக்குன்னு ஃபீலிக்ஸ் வந்து நம்ம ஹீரோவை தடுக்கிறா. எமிலியா மேலே கொஞ்சம் நம்பிக்கை வை, அவளால் இதை தனியாக சமாளிச்சுக்கிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நம்ம எமிலியாவும் சும்மா வேறு லெவலில் ஃபைட் பண்ணுறா. அவன் மெண்டல் தனமாக பேசிகிட்டு இருக்கவும் பங்க் வந்துட்டு நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பங்கும் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஓ உன்னோட பவர் வேறு லெவலில் இருக்குது, ஆனால் இதெல்லாம் என்னை கொள்றதுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி அவன் மெண்டல் தனமாக பேசிகிட்டு இருக்கவும் எமிலியா ஒரு பெரிய அட்டாக்கை பண்ணுறா. அந்த கிறிஸ்டலுக்குள்ளே அவன் மாட்டிக்கிடவும், உன்னால் என்னை கொல்ல முடியாது எமிலியா அப்படின்னு அவன் மெண்டல் தனமாக கத்தவும் அவள் ஃப்ரீஸ் பண்ணி அவனை கொன்றுதா. அவ்வளோதான், விச்சஸ் கல்ட்டில் இருக்கிற எல்லா ஆளுங்களையும் இப்போ சாகடிச்சாச்சு, அவ்வளோதான் இது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியஸ் வந்து சொல்லவும் எமிலியா அழ ஆரம்பிக்கிறா. ஹே நீ போய் பேசு சுபாரோ அப்படின்னு சொல்லி ஃபீலிக்ஸ் சொல்லவும் நம்ம ஹீரோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அவனுக்கு ஏதோ ஆகுது, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த விச்சஸ் கல்ட்டோட ஹெட்டே இப்போ நம்ம ஹீரோ உடம்புக்குள்ளே வந்துட்டான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியஸும் ஃபீலிக்ஸும் கேட்கவும், நீங்கள் எங்கேருந்து போயிருங்க, அவன் என் உடம்புக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னாச்சு சுபாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இந்த உடம்புக்குள்ளே லவ் அதிகமாகவே இருக்குது, இனிமே இது எனக்கு சொந்தம், இந்த உடம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது தெரியுமா, இந்த மாதிரி ஒரு சின்ன பையனோட சூப்பரான உடம்பு, இனிமே இது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லவும், ஓ என்னை கொன்றுவியா, முடிஞ்சா கொன்று பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெண்டல் தனமாக பேசிகிட்டு இருக்கான். சுபாரு நீ உள்ளதான் இருக்கான்னு தெரியும், எப்படியாச்சும் இதை எதிர்த்து போராடு, சுபாரு நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியஸ் கத்திட்டு இருக்கான். அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், என் உடம்பை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். ஜூலியஸ் ப்ளீஸ் என்னை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆனால் என்னால் முடியாது, நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னல அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் என்னோட பேட் லக், நான் அதை உன்கிட்ட சொல்ல முடியாதபடி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஃபீலிக்ஸ் அட்லீஸ்ட் நீயாச்சும் என்ன கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே ஃபீலிக்ஸு உன்னோட ஆசை அதுதானா, நான் அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும், வேணாம் ப்ளீஸ் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியா சொல்கிறான். நான் மட்டும் இதை என்ன விருப்பப்பட்டு பண்ணுறேன்னு நினச்சியா, நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிக்ஸ் அழுதுட்டு இருக்கவும், உங்களால் என்ன கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லத்தனமாக சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சீக்கிரம் என்ன கொன்றுங்க அப்படிங்கவோ நம்ம ஜூலியஸ் வருத்தப்பட்டுக்கிட்டே நம்ம ஹீரோவோட தலையை வெட்டுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னப்பா நம்ம ஹீரோவையே சாகடிச்சிட்டாங்க, சரி ஓகே நம்ம ஹீரோ தான் சாவில் இருந்து திரும்ப வந்துடுவான்ல அப்படின்னு நம்ம ஈஸியாக விட முடியாது. ஏன்னா இறந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவான், திரும்பவும் அப்போ அந்த ஒயிட் வேல் கூட சண்டை போடணுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.